முறைகேடு புகாரில் அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக தொடர்ந்த வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார் எடப்பாடி பழனிசாமி. மீண்டும் உயரத் தொடங்கியது தங்கம் விலை. சென்னையில் சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 56,520 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை அடுத்துள்ள நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் தொடர்பாக மத்திய நிதிக்குழு ஆய்வு. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தொழில் நிறுவனங்களை பார்வையிடவும் திட்டம். கனமழை மற்றும் நீர்வரத்து காரணமாக 2 டிஎம்சி கொள்ளளவை எட்டியது செம்பரம்பாக்கம் ஏரி. நீர்மட்டம் 17வது அடியாக உயர்வு. குற்றால அருவிகளில் 3 நாட்களாக விதிக்கப்பட்ட தடை நீக்கம். நீர்வரத்து சீரானதை அடுத்து குளித்து மகிழும் ஐயப்ப பக்தர்கள். சபரிமலையில் மண்டல பூஜைக்கு பிறகு இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருகை. அதிகபட்சமாக நேற்று 6000 பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஆந்திர மாநிலம் கடப்பா பெரிய தர்காவில் ஐயப்ப மாலையுடன் வந்து வழிபாடு நடத்திய நடிகர் ராம் சரண். இசையமைப்பாளர் AR ரகுமானின் அழைப்பை ஏற்று பங்கேற்றதாக தகவல். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கூண்டோடு வெளியேற்ற ட்ரம்ப் முடிவு. ராணுவத்தை பயன்படுத்த நாட்டை விட்டு வெளியேற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். (2034) உலகக்கோப்பை கால்பந்துக்காக தயாராகும் சவுதி அரேபியா. மைதானத்தின் திட்ட வரைபடத்தை வெளியிட்டது அரசு. T20 போட்டிகளில் அதிக ரன்களை குவித்து 2ஆம் இடத்தை பிடித்த பாகிஸ்தான் வீரர் பாபர் அசம். விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி புதிய சாதனை. தூத்துக்குடி, நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தஞ்சாவூரில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது பற்றி தலைமை ஆசிரியர்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். விட்டுவிட்டு மழை பெய்யும் சூழலில் மாவட்ட ஆட்சியர் அனுமதி. சென்னை மாநகர பேருந்துகளில் 20 கிலோவுக்கு மேல் எடைகளை சுமந்து சென்றால் பயண கட்டணம். பெரிய வகை சூட்கேஸ், டிராலிகளுக்கும் ஒரு பயணிக்கான கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. அமிர்தசரஸ்வரர் கோவிலில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வழிபாடு. பக்தர்கள் சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவியதோடு கோப்பைகளில் குடிநீர் விநியோகித்து சேவைகளிலும் ஈடுபட்டார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கு அடுத்த மாதம் இந்தியா வருகை. இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் மோடியை சந்தித்து உரையாட திட்டம். திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் வேற்று மதத்தினரை மாற்ற அறங்காவலர் குழு கூட்டத்தில் முடிவு. விருப்ப ஓய்வில் அனுப்புவதா அல்லது வேறு பணிகளுக்கு மாற்றுவதா என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்கப்படும் என தகவல். தலைமை நிறுவனமான மெட்டாவுக்கு 213 கோடி ரூபாய் அபராதம். வாட்ஸ்அப் பயனர்களின் தரவுகளை மற்ற நிறுவனங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மத்திய அரசு தடை. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.